அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. அது சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அதுமாரி யாராவது புதுசாக வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ தெரியுதில்ல இந்த மோட்டருக்கும் உள்ளே வந்து 2 எலன்கி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 19 சைஸு பின்னாடி நட்டு போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் எல்என்கி போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிருக்கு. மோட்ரு தனியாக ஆடுது, அந்தமாரி ஆடக்கூடாது. ஆடி இப்படியே ஓடுனுச்சு அப்படின்னா அந்த எல்என்கி வந்து கட்டாகி மோட்ரு தனியாக வந்துடும். அப்புறம் அதை கழட்டி வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம இதை கழட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 19 சைஸில் 4 போல்ட்டு போட்டிருப்பாங்க. இப்போ அதை கழட்டிட்டு இதை உருவனாக்கா உங்களுக்கு தெரியும். எடுத்துட்டு பாருங்கள். இப்போ எடுத்து வெளில வச்சுட்டு இதை திரும்ப வந்து லூஸு விட்டுட்டு இந்த பாருங்கள் லூஸ் விட்றோமா, இதில் வந்து திரும்ப வந்து த்ரெட்லாக்கு போட்டு தான் திரும்ப டைட் வைக்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்மள்கிட்ட ஸ்பேனர் இல்லை, அலன்கி வந்து இது உள்ளே டைரெக்டாக போகாது. ஏன்னா இந்த பக்கம் ஓஸு அந்த பக்கம் மோட்ரு இதெல்லாம் இருக்கிறதுனால போட முடியாது, லென்த்து பத்தாது. இதுக்கு வந்து ஒரு டூல்ஸ் ஒன்று செஞ்சோம். நம்மள்ட்டே டூல்ஸில் இருந்தது. அதை கட் பண்ணி நல்லா டீராடு மாதிரி அந்த அலன்கி ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிவிட்டு டீராடு மாரி வச்சு வெல்ட் அடிச்சிட்டோம். அப்போ தான் டைட் வைக்கிறதுக்கு லென்த்தாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த நட்டை லூஸ் விட்டு த்ரெட்லாக் போட்டு ஒரு பக்கம் வச்சுட்டோம். இப்போ அடுத்த பக்கமும் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இதில் வந்து இதுதான் வேலையே, வேறு ஒன்றும் இதில் வேலை இல்லை. அது போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஸ் வந்து கிளட்டி அப்படியே டயர் மேலே வச்சு நாங்கள் டைட் வச்சிட்டோம். இதுவே பார்த்திங்கன்னா சில டைமில் அந்த ஓஸெல்லாம் கலட்டி வெளில எடுத்து வயசில் வச்சு பிடிச்சி டைட் வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ வண்டி ரன்னிங்கில் இருக்குது, சீசனும் முடிய போகுது. இன்னும் ஒரு 10 நாள் தான் ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இந்த வீடியோவில் யாராவது பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் எந்த மில்லு ஓடுது, இன்னும் எவ்வளோ நாள் ஓடும் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். வேறு எங்கேயாவது சீசன் ஆஃப் சீசன் எதுவும் ஓடுனுச்சுனாலும் சொல்லுங்கள். அது மாதிரி நம்ம போடுற வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லலாம். அது மாதிரி நான் வந்து பேசி போடுறது நல்லா இருக்கா, இல்லை அப்படியே அங்கேயே பேசுகிறது அந்த மாதிரி உள்ளது எடுத்து போடலாமா, அது என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் எது பிடிக்குதுன்னு உங்களுக்கு, அப்போ தான் எனக்கும் தெரியும். கொஞ்சம் நிமித்துப்படி இந்த டேர் கை வீடியோ உங்களுக்கு எடுக்க சொல்ல, நான் டைட் பண்ண சொல்ல வீடியோ எடுக்க சொல்கிறீங்களா? அது மட்டும் ரெண்டும் செய்யணும். ஒரு கேமரா எடுத்துருங்க, தொலாந்து போய் உட்காந்துருங்க. கேமரா தூரம் ரைட்டு. அப்படியே அந்த பக்கம் இதெல்லாம் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு டைட் எல்லாத்தையும் வச்சுட்டு திரும்ப வந்து ரோலரில் திரும்ப இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆள் லைட்டாக தூக்கி பிடிக்கணும். அப்போ தான் வந்து மோட்ரு உள்ளே போகும். ஆனால் உள்ளே போக முடியாது, ஏன்னா கீழே ஒரு ரோலர் இருக்குது, அதுக்கு இந்த பக்கத்துலேயும் ரோலர் இருக்குது, கையால் அங்கே தூக்க முடியல. அதனால் பெரிய ராடு ஒன்று வச்சுக்கிட்டு பின்னாடி இந்த சைட்லேருந்து கொடுத்து தூக்கி பார்த்தோம், தூக்க முடியல. அப்புறம் பின்னாடி சாப்பருக்கு கீழே வந்து ஒரு டோர் ஒன்று இருக்கும், அந்த டோரை கழட்டிட்டு அங்கேருந்து வந்து தூக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி டோரை கழட்டிட்டு தூக்கணும். ஆனால் டோரை கழட்டிட்டு பார்த்தாக்கா ஃபுல்லாக அந்த ரோலர்லாம் ஃபுல்லாக மண் ஏறி இருந்தது. ஏன்னா அந்த மண் சரி கழட்டியாச்சு, மண் எடுத்துகிட்டு திரும்ப மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மண் எடுத்தோம். நல்ல கரும்பு சாறு இந்த இதெல்லாம் அழுக்குன்னு எல்லாம் சேர்ந்தோடனே கல் மாதிரி இருக்குது, பாறையை வச்சு தான் குத்தி எடுக்கிறோம். அதுக்கே இது வந்து வரல. போடு அது வந்துச்சுடா. ஒருவேளை தண்ணி கிண்ணி வச்சு ஊற்றிட்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் வராது, ஏன்னா ஊற பட்டையை போடு, நல்லா கருங்கல் மாதிரி இருக்குது.
இந்த பாருங்க பாறையால் குத்துறோம், அதுக்கே வந்து சில்லு சில்லாக தான் போயிடுது. எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இந்த ரோலரில் உள்ள மண்ணையும் எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணி மாட்டியாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போது நாங்கள் ஒரு கையால் ஆட்டி பார்ப்பாரு, இப்போ ஆடாது. வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது ஆடும், இப்போ ஆடவே இல்லை பாருங்கள். ஓகேங்க, வீடியோ பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி.